மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 52. கோபத்தோடு பேசிக்கொண்டிருந்த தன் கணவரை சமாதானம் செய்ய முயற்சித்து கொண்டிருந்தார் ஜெயந்தி. கல்யாண மாப்பிள்ள நம்ம வர்ஷினியோட ப்ரொஃபஸராங்க என்றார் அவர். இருந்துட்டு போகட்டும், அதுக்கென்ன? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன? அங்கையெல்லாம் எதுக்கு நம்ம பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு போகணும் என்றார் லிங்கேஸ்வரன். என்னங்க இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு பேர பசங்க இல்லையா? நான் இல்லைன்னு சொல்லலையே. வேதனையோடு அவரை பார்த்து கொண்டிருந்தார் ஜெயந்தி. இதுக்கு தான் நாம சென்னையிலேயே இருந்திருக்கணும். உடம்பு சரியில்லைன்னு ட்ராமா பண்ணி இங்கே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. பத்தாததுக்கு நானும் இவர் சொல்றது தான் கேட்க வேண்டியதா இருக்கு. கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்து இப்படி உட்கார்ந்துருக்கேன். இதில் நம்ம பிள்ளைங்களையும் சேர்த்து கெடுத்து வச்சிருவாங்க போல. அவர் இன்னும் பேசிக்கொண்டே இருந்திருப்பாரோ என்னவோ. வர்ஷினி லெஹங்கா சோழியில் அழகு மயிலாக துள்ளி குதித்து அவரிடம் ஓடி வந்தாள். மகளை கண்டதும் இருந்த கோபம் எல்லாம் மாயமாக மறைந்துவிட புன்னகைத்தார் லிங்கேஸ்வரன். டாடி, நான் எப்படி இருக்கேன்? பெருமையோடு தன் மகளை பார்த்து, உனக்கு என்னடா, என் பாப்பா எப்பவோ அழகுதான் என்றார். அதில் மகிழ்ந்து போனவள், அம்மா நான் எப்படி இருக்கேன் என்றாள். அப்படியே இரு, திருஷ்டி சுத்தி போடுறேன் என்றவரின் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு தன் பாட்டியின் அறையை நோக்கி ஓடினாள் வர்ஷினி. தயவு செஞ்சு எதையும் பேசாதீங்க, அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தீங்கல்ல என்றார் கணவரிடம் கெஞ்சுதலாக. உண்மையிலேயே அதுக்காகத்தான் அமைதியா இருக்கேன் என்று விட்டு எழுந்து சென்று விட்டார் லிங்கேஸ்வரன். ரிசப்ஷனில் வேதவல்லி உள்ளூர்காரர்களோடு அமர்ந்து பேச ஆரம்பித்துவிட ஜெகநாதன் தன் நட்பு வட்டத்தோடு அமர்ந்து கொண்டார். வர்ஷினியும் வரீஷும் தனியாக விடப்பட்டனர். வரீஷ் தன் அக்காவை முறைத்தான். இப்போ எதுக்குடா என்ன முறைக்கிற? என்னடா இது, இவ்வளவு பாசமா நம்மளை வம்பு பண்ணி கூட்டிக்கிட்டு வர்றாளேன்னு நினைச்சேன். இப்போதானே தெரியுது உனக்கு கம்பெனிக்கு நான் தான் பலியாடா. ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டடா தம்பி. அக்கா செம்ம போர், இங்க யாரையும் நமக்கு தெரியாது, என்னதான் பண்றது? உன் ஃபோனை கொடு, நான் கேம்ஸ் ஆச்சு விளையாடுறேன். பிச்சிடுவேன் பிச்சு, மரியாதையே என் கூட பேசிக்கிட்டு இரு. டார்ச்சர் பண்றக்கா நீ என்ன? அவன் தலையில் செல்லமாக கொட்டியவள் கண்களில் அவன் பட்டான். டேய் டேய் என்றாள் தம்பியிடம். என்ன ஆச்சுக்கா? அதோ அங்க கிரீன் கலர் ஷெர்வானி போட்டிருக்கானே. ஆமா, அவருக்கு என்ன? ஆள் நல்லா தான் இருக்காரு. நீ பேசாம அவரை சைட் அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, நான் கேம்ஸ் விளையாடுறேன். சி, உனக்கு என்ன கண்ணு நொல்லையா? எந்த ஆங்கிளடா அவன் அழகா இருக்கான் என்றவளை மேலும் கீழும் பார்த்தான் வரீஷ். என்னடா அப்படி பார்க்குற? அவரை ரொம்ப டேமேஜ் பண்ணுறியே, அதுதான் என்னன்னு யோசிக்கிறேன். அன்னைக்கு என்ன கோயிலில் வச்சு ஒருத்தன் திட்டினான்னு சொன்னேன்ல, அது அவன்தான். அச்சச்சோ, இந்த கல்யாணத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? அதுக்கு என்னடா அச்சச்சோ, உள்ளூர்காரன் கல்யாணத்துக்கு வரமாட்டானா? அக்கா, நீ என்ன மூளையை சென்னையிலேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா? அவர் ஷெர்வானி போட்டிருக்காரு. கல்யாணத்துக்கு வர்றவங்க யாராச்சும் அந்த ட்ரெஸ்ஸு போடுவாங்களா? ஒன்று பொண்ணு வீடா இருக்கும், இல்லை மாப்பிள்ளை வீடா இருக்கும். திகைப்பாக தன் தம்பியை பார்த்தாள் வர்ஷினி. ஆமாண்டா, கரெக்டு தான்டா. மொத்தமா மாட்டிக்கிட்ட நீ. ஏண்டா அப்படி சொல்ற? அவரோட தம்பி மேல நீ சக்கரை பொங்கல் கொட்டினத உன்னோட சார்கிட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுவ? டேய், என்னடா நீயும் இப்படி சொல்ற? நான் என்ன வேணும்னா கொட்டுனேன்? அவள் முகத்தில் பயத்தின் சாயல் தென்பட ஆரம்பித்தது. சரி இரு, முதல்ல அவர் பொண்ணு விடா மாப்பிள்ளை விடான்னு கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே எழுந்த நவநீதனின் பின்னால் சென்றான் வரீஷ். வர்ஷினியும் அவன் கைப்பிடித்து கூடவே சென்றாள். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்த அவனை தொடர்ந்து கொண்டிருந்தனர் இருவரும். ஆனால் யார் வீட்டு சொந்தம் என்பதை மட்டும் அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அங்கிருந்த ஒருவரிடம் வரீஷ் கேட்டான். ஆண்டி, அந்த கிரீன் கலர் ஷெர்வானி போட்டிருக்காரே, அவர் பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா? மாப்பிள்ளை வீடுதான்ப்பா. சுத்தம் என்று தலையில் கை வைத்து கொண்டாள் வர்ஷினி. அக்கா, அவங்க அண்ணன் தம்பி 5 பேருன்னு பாட்டி சொன்னாங்களே, ஒருவேளை அந்த 5ல் ஒருத்தரோ? டேய், ஏண்டா இப்படியெல்லாம் பயமுறுத்துற? அதற்குள் நந்துவையும் பிரியாவையும் மேடைக்கு அழைத்து வர ஏற்பாடுகள் நடந்தன. ஒரு தேர் போல் வடிவமைக்கப்பட்டு இருக்க அதில் நந்துவை அமர வைத்து இழுத்து கொண்டு வந்தனர் வேணுவும் முரளியும். பிரியா பல்லக்கில் அமர வைத்து தூக்கி கொண்டு வரப்பட்டாள். என்னப்பா, நந்துவ அண்ணனுங்க 2 பேர் கூட்டிகிட்டு வர்றீங்க, பிரியாவை தூக்கிட்டு வர பொண்ணு வீட்டு பக்கம் ஆளுங்க யாரும் இல்லையா என்றார் ஒரு பெண்மணி. யசோதாவின் முகம் வாடிவிட்டது. ஏற்கனவே தனக்காக முன்னின்று தன் சொந்தங்கள் யாரும் எதுவும் செய்ய போவதில்லை என்று உணர்ந்தவர் டெக்கரேட்டர்ஸிடமே பல்லக்கை தூக்கி வர ஆட்களை ஏற்பாடு செய்து விட்டிருந்தார் யசோதா. அவர்களும் ஒரே போல் உடை அணிந்து தூக்கி வர அப்போதும் இந்த பேச்சு வருகிறது என்று வருத்தம் கொண்டார். யார் சொன்னா பொண்ணு பக்கம் யாரும் இல்லைன்னு என்று வேகமாக வந்தான் நவநீதன். பாதி வரை தூக்கி வந்திருந்த பல்லக்கை நிறுத்தியவன் கீழே இறக்கி வைக்க சொன்னான்.
என்ன பண்ற நவனிதா என்றார் யசோதா. இருங்கம்மா என்றவன் பிரியாவிடம் தன் கையை நீட்டினான். புன்னகையோடு அவன் கையை பிடித்து கீழே இறங்கினாள் பிரியா. அவளை அப்படியே தன் இரு கைகளில் தூக்கி கொண்டு மேடைக்கு சென்று நந்துவின் அருகில் பிரியாவை நிறுத்தி வைத்தான் நவநீதன். பிரியாவின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். எல்லோரும் சத்தமாக கரகோஷம் எழுப்பிவிட்டனர். கலங்கிய விழிகளோடு பார்த்து கொண்டு நின்றிருந்தார் யசோதா. இதற்கெல்லாம் கோபித்துக் கொள்வாரோ என்ற பயத்தோடு எப்போதும் தன் அண்ணனை நோக்கும் யசோதா இன்று கர்ப்பமாக பார்த்துவிட்டு மேடை ஏறினார். நம்மளை அவமானப்படுத்துறதுக்குன்னே இப்படியெல்லாம் பண்றா. தன் கணவரின் காதில் கிசுகிசுத்து கொண்டிருந்தார் பிரியாவின் அத்தை. அவள் மாமாவோ ஏற்கனவே இறுகிய முகத்தோடு அமர்ந்திருந்தார். டேய், அந்த ஆன்ட்டி தெரியாம சொல்லிட்டாங்கடா. அவன் பொண்ணு வீடுதான் போல. அநேகமா பிரியா மேடமோட அண்ணன்னு நினைக்கிறேன் என்றாள் வர்ஷினி. எனக்கும் அப்படிதான்க்கா தோணுது என்றான் வரீஷ். சரிவிடு, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற வர்ஷினியின் கண்ணில் அது பட்டது. என்னக்கா அப்படி பார்க்குற என்ற வரீஷின் முகத்திலும் பிரகாசம் தெரிந்தது. தன் தமக்கையின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். அங்கே ஐஸ்கிரீம் வைக்கப்பட்டிருக்க இருவரும் சென்று வாங்கி கொண்டனர். நீ என்னை கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு இது ஒண்ணுதான் யூஸ் என்றவனை முறைத்தாள் வர்ஷினி. பேசாம சாப்பிடுடா. சரி வா, அங்க போய் உட்காந்து சாப்பிடலாம் என்று இருவரும் நகர எதிரில் வந்தான் நவநீதன். அவனை கண்டு திகைத்தவள், டேய் வாடா, அந்த பக்கமா போலான், அவன் வரான் என்று சொல்லிவிட்டு அவசரமாக திரும்ப எதிரில் வந்த கிரியின் மீது தன் ஸ்பூனில் இருந்த ஐஸ்கிரீமை கொட்டிவிட்டாள் வர்ஷினி. யார் என்று பார்த்த கிரி வர்ஷினியை கண்டதும் அக்கா என்று காலை உதைத்து சினுங்கினான். அச்சச்சோ, சாரிடா என்றாள் வர்ஷினி. நீங்க என்னக்கா எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் என் மேல கொட்டிக்கிட்டே இருக்கீங்க? அவன் கேட்பதை எல்லாம் காதில் வாங்காமல் தன் கையில் இருந்த ஐஸ்கிரீம் கப்பை வரீஷிடம் தந்துவிட்டு தன் கர்ச்சீஃபை எடுத்து அவன் ஷெர்வானியில் ஆகிவிட்ட ஐஸ்கிரீமை துடைத்து விட்டாள். நல்ல வேலை, ஒரே ஒரு ஸ்பூன் தான் கொட்டிச்சு, அப்படியே கப்போட கொட்டிக்கல என்றவளை ஏகத்துக்கும் முறைத்தான் கிரி. ரொம்ப வருத்தப்படுறீங்களோ என்றவனை பார்த்து இழித்தாள் வர்ஷினி. சரிடா தம்பி, கோச்சுக்காத. அது என்னவோ உன்கிட்ட இப்படி சிங்க் ஆகுது. நீங்க பண்ற தப்புக்கு இப்படி ஒரு பேரா? அது இல்லடா, அன்னைக்கு சூடா கொட்டினேன்ல, அதுக்காகத்தான் இன்னைக்கு ஜில்லுன்னு. அப்போ என்னோட புது ஷெர்வானி? ஒன்றும் ஆகலடா, பாரு நீயே, தொடச்சிட்டேன். சரி தப்பிச்சிங்க என்றவன் அப்போதுதான் நவநீதன் அங்கே வருவதை கவனித்தான். அண்ணா என்று சத்தமாக அழைத்தான். டேய், இப்போ எதுக்குடா அவரை கூப்பிடுற? நான் தெரியாம தானே கொட்டினேன். மறுபடியும் வந்து அவர் என்ன திட்டுறதுக்கா? அவளை கண்டுகொள்ளாமல் திரும்பவும் அழைக்க அவர்கள் அருகில் வந்தாள் நவநீதன். ஏய் சக்கரை பொங்கல், இங்கென்ன பண்ற என்றான் வர்ஷினியிடம். அன்னைக்கு சக்கரை பொங்கல், இன்னைக்கு ஐஸ்கிரீம் என்றான் வரீஷ். டேய் என்று வாய்க்குள் முணுமுணுத்து விட்டு தன் தம்பியின் காலை மிதித்தாள் வர்ஷினி. சிரித்து கொண்டான் கிரி. அண்ணா, அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒன்று சொன்னேன்ல. என்ன சொன்ன? நீ அன்னைக்கு திட்டுனதுக்கு இந்த அக்கா கிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னேன்ல. நீயும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பா கேட்குறேன்னு சொன்னியே, இப்போ கேளு. கிரி கூறியதை கேட்டு திகைத்தாள் வர்ஷினி. அவள் நவநீதனின் முகம் பார்க்க அவனோ, சாரி, அன்னைக்கு உன்னை அப்படி திட்டியிருக்க கூடாது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். திறந்த வாய் மூடாமல் அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் வர்ஷினி. அக்கா, கொசு எல்லாம் வாய்க்குள்ள போகுது, வாயை மூடுக்கா என்றான் வரீஷ். டேய் தம்பி, என்னடா இது என்றாள் கிரியிடம். அது ஒன்றும் இல்லை, எங்க அண்ணனுக்கு அப்படி பேசினா எல்லாம் பிடிக்காது. அதுதான் அவங்க கிட்ட சாரி கேட்குறியா இல்லை அண்ணன் கிட்ட போட்டு கொடுக்கவா அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண. அதனால தான் என் அண்ணன் சாரி கேட்டுட்டு போறான். ஓ, உங்க அண்ணன் யாரு என்றாள் குழப்பமாக. அவன் முரளியை சுட்டி காட்டினான். அப்போ நந்து சாரோட தம்பியா நீ? ஆமா. அப்போ இப்போ போனாரே அந்த அண்ணன் என்றவளை கேலியாக பார்த்தான் கிரி. அவங்க 4 பேருமே என்னோட அண்ணனுங்க தான், நான் தான் லாஸ்ட் என்றான். அப்போ ஏன் பிரியா மேடமை தூக்கிட்டு போனாரு? ஓ, அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? பிரியாக்காவும் சாரி பிரியா அண்ணியும் நவநீதன் அண்ணாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் என்றான். அதற்குள் வேணு அவனை அழைக்க, ஓகேக்கா பை என்று சொல்லிவிட்டு சென்றான். இருவரும் மிச்சமிருந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டவாறே 2 சேரில் சென்று அமர்ந்து கொண்டனர். அக்கா, எனக்கு ஒன்று நல்லா புரிஞ்சிடுச்சு. என்னடா? பஞ்ச பாண்டவர்கள்ல 3வது உன்னோட சாரு, 4வது உன்னோட எதிரி, 5வது உன்னோட தம்பி. அவள் அவனை முறைக்க, நான் என்ன பொய்யா சொல்றேன்? என்னவோ என்னை விட அந்த அண்ணன் தான் உன்னை அதிகமா அக்கா அக்கான்னு கூப்பிடுறான் என்றான். சிரித்தாள் வர்ஷினி. நல்ல பையன்டா. அன்னைக்கு அவங்க அண்ணன் கோபப்பட்டப்ப சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான். இன்னைக்கும் கூப்பிட்டு சாரி சொல்றான். இப்போது அவளை முறைப்பது வரீஷின் முறையானது. எழுந்து ஒரு சேர் தள்ளி அமர்ந்து கொண்டான். என்னடா என்றாள். இல்ல, உங்க தம்பி யாராச்சும் வந்து உங்க பக்கத்துல உட்காருவாங்களோன்னு நான் தள்ளி உட்காந்துக்கிட்டேன்.
கலகலவென சிரித்தவள் அவனை இழுத்து அருகில் அமர்த்தி கொண்டு அவனை தன்னோடு அணைத்தவாறே கூறினாள், எத்தனை தம்பி வந்தாலும் நீதாண்டா என் தங்க கம்பி என்று சொல்லி அவன் தாடையை பிடித்து முத்தம் வைத்தாள். சரி சரி நம்பிட்டேன் என்றவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அதை கண்டு புன்னகைத்தவாறே திரும்பிய அவளின் கண்ணில் தீபா பட்டாள். வேகமாக எழுந்து அவளிடம் சென்றவள், ஹேய் தீபா, நீங்க என்ன பண்ற என்றாள் ஆச்சரியமாக. நீ இங்க என்ன பண்றியோ அதேதான் நானும் இங்க பண்றேன் என்றாள் அவள் எப்பொழுதும் போல கோபமாக. சரி, அதுக்கு ஏன் கோபப்படுற? உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, சாரோட ஃபேமிலி எனக்கு தெரியும்னு. ஓஹோ என்றவள், சரி வா, என் தம்பி அங்கதான் இருக்கான், என் கூட வந்து உட்காரு என்று அவள் கையை பிடித்தாள். தீபாவோ கையை உதறிக்கொண்டு நகர முற்பட அவள் அப்பா எதிரில் வந்து நின்றார். அப்பா என்றாள் தீபா. அவரை கண்டு திகைத்தாள் வர்ஷினி. தீபாவின் அப்பா யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.